யூடிவி நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் ரெஹானா அசீஸ். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரும் 31ஆம், 3ஆம், 4ஆம் திகதிகளில் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு. கோவிட் தொற்றாளர்கள் தொடர்ந்தும் அதிகரிப்பு. வெளிநாட்டில் இருக்கும் இலங்கையரை அழைத்து வருவது இலகுவான செயல் அல்ல என்கிறது அரசாங்கம். මේ සංඛ්‍යාව 41000කට වඩා වැඩි. හිම 41000ක් ගෙනල්ලා අපි කොහොමද කරන්නේ කියන එක පිළිබඳ මේ රෝහල් පද්ධතිය ඔරොත්තු දෙයි. வெளிநாடுகளிலிருந்து யார் வந்தாலும் தனிமைப்படுத்தப்படுவர் என கம்மம்பில அறிவிப்பு. ලොක්කගේ පුතා සොක්කගේ පුතා කියලා වෙන් කරා නම් ජනාධිපතිතුමාගේ පුතා ලංකාවට ගෙනාවත් නිරෝධායන නීති වලට යටත් වෙනවා. பாராளுமன்றத்திற்கு விடை கொடுத்தார் ஆறுமுகன் தொண்டமான். கொரோனாவை தொடர்ந்து இந்தியாவில் வெட்டுக்கிளிகளும் படையெடுத்து தாக்குதல். இவை இன்றைய தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். இம்மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் மாதம் 4 மற்றும் 5 ஆகிய இரு தினங்களிலும் நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படுவது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தினால் இன்று அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும். ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை தினமும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும். ஜூன் மாதம் 4 மற்றும் 5 ஆகிய இரு தினங்களில் நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும். மேலும் ஜூன் 6ஆம் தேதி முதல் மறு அறிவித்தல் வரை தினமும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு அமுலில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்கள் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்றைய தினம் மாத்திரம் இதுவரையான காலப்பகுதியில் 34 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். கோவிட்-19 தொற்றினால் இதுவரை அடையாளம் காணப்பட்ட அதிகூடிய நோயாளர்களாக 150 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டனர். இந்நிலையில் கோவிட்-19 தொற்றினால் இலங்கையில் இதுவரையில் 1503 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 748 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ලංකාව තුළ ඊයේ සොයාගත් ආසාදිතයන් සංඛ්‍යාව 150ක් හැටියට වාර්තා වෙන්නේ. நாட்டில் நேற்று அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 150ஆக பதிவாகியுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதுவே ஒரு நாளில் என காணப்பட்ட அதிகூடிய கோவிட் தொற்றாளர்களாக பதியப்பட்டுள்ளது. இவர்களில் 53 பேர் கடற்படை வீரர்கள் என்பதோடு ஏனைய 92 பேர் குவைத்திலிருந்து நாட்டிற்கு வருகை தந்த தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டவர்களாவர். 5 சென்னையிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கடந்த 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் குவைத் விமான சேவைக்கு சொந்தமான விமானங்களில் 466 இலங்கையர்கள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். குவைத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டவர்களில் 351 பேர் கோவிட் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். இதுவரை வெளிநாடுகளிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்தவர்களில் 380 நபர்கள் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். மேலும் கடற்படையைச் சேர்ந்த 682 பேர் கோவிட் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளதோடு 406 பேர் சாதாரண பொதுமக்களிடையே கோவிட் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டிருப்பதாகவும் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ආසාදිතයන් සංඛ්‍යාව 380ක් හැටියට වාර්තා වෙනවා. ඒත් එක්කම ශ්‍රී ලංකා නාවික හමුදාවේ මේ දක්වා ආසාදිනුලුවක් සංඛ්‍යාව 682කුත් ශ්‍රී ලංකාව තුළ සොයාගත් ආසාදිතයන් සංඛ්‍යාව 406ක් හැටියට වාර්තා වෙන්නේ. நாட்டிலுள்ள 44 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 4879 பேர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதோடு இவர்களில் 29 பேர் இன்று வீடுகளுக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். முப்படையினரால் கண்காணிக்கப்பட்டு வரும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இதுவரை 11,000க்கும் மேற்பட்டவர்கள் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். මේ වනට නිරෝධායන මධ්‍යස්ථාන 44ක් අපි පවත්වාගෙන යනු ලබනවා. නිරෝධායන මධ්‍යස්ථාන 44 4869 දෙනෙකු නිරෝධායන වෙමින් පවතිනවා.
இதேவேளை கோவிட் வைரஸை கண்டறிவதற்காக இலங்கையில் 59,165 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் 1838 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 1486 உயர்வடைந்துள்ளது. மாலை 6 மணி வரையில் 15 புதிய தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். இலங்கையில் கோவிட் தொற்றாளர்களில் 727 பேர் கடற்படை மற்றும் கடற்படை வீரர்களுடைய குடும்ப அங்கத்தவர்களாக உள்ளனர். இவர்களில் 351 கடற்படை வீரர்கள் பூரணமாக குணமடைந்துள்ளனர். மேலும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 745 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களில் 50% நாட்டில் குணமடைந்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் 731 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 68 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை புறக்கோட்டையில் அமைந்துள்ள கஃபூர் கட்டிடத்தில் தங்கியிருந்த கடற்படை வீரர் ஒருவர் நேற்றைய தினம் கோவிட் தொற்றாளராக இடங்காணப்பட்டதை அடுத்து குறித்த கட்டிடத்தில் உள்ள கடற்படை ஊழியர்கள் அனைவரும் கட்டிடத்திற்குள்ளேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ரணில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். கடற்படையில் பணியாற்றக்கூடிய வருமானம் குறைந்த ஊழியர்களே இந்த கட்டிடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் கடற்படை சாரதிகள், சமையல்காரர்கள் உள்ளடங்கலாக 200 பேர் வரையில் தங்கியிருந்ததாகவும் கடற்படை ஊடக பேச்சாளர் இசுரு சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். ජනතාව සාමාන්‍ය තත්ත්වයට පත් වෙනකොට අපි දන්නවා අමතක වෙනවා. අපිට සාමාන්‍යයෙන් අපි කරන්න ඕන දේ අමතක වෙන්න පුළුවන්. நாட்டில் கோவிட் தொற்று பரவல் இயற்கையாகவே நீங்கும் வரை மக்கள் அனைத்து சுகாதார பழக்க வழக்கங்களையும் பின்பற்ற வேண்டும். இல்லாவிடில் சமூகத்திற்குள் இத்தொற்று அச்சுறுத்தலாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. வழமை போன்று எமது வாழ்க்கை முறையை இப்போது எம்மால் கையாள முடியாது. நாம் முன்னர் அலுவலகம் விட்டு சீக்கிரமாக வீடு திரும்புவதற்காக நெரிசலுக்கு மத்தியில் பேருந்துகளில் பயணித்தோம். உறவினர்களை, நண்பர்களை சந்திக்கும் போது உறவாடினோம், நெருங்கி பழகினோம். ஆனால் இந்த வாழ்க்கை முறை எமக்கு தற்போது பொருந்தாது. எனவே இந்த அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுப்பதற்கு எமது அன்றாட வாழ்க்கை முறையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இதேவேளை குவைத்திலிருந்து வருகை தந்தவர்கள் மற்றும் வெளிசர முகாமில் இருந்தவர்களே அண்மைய நாட்களில் கோவிட் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து நாட்டிற்கு வருகை தருபவர்களை தனிமைப்படுத்தும் செயற்பாட்டை நாம் மிகவும் அவதானமாக செயற்படுத்துகிறோம். இதனூடாக சமூகத்திற்குள் கோவிட் பரவுவதை முழுமையாக தடுக்கிறோம். කොවිඩ් සිට පැමිණෙන විශේෂයෙන්ම මැද පෙරදිග සිට පැමිණෙන ශ්‍රී ලාංකිකයන් අතර මේ රෝගය බහුලව අපි දකින්න ලැබෙනවා. ඒ නිසා ඔවුන් ලංකාවට පැමිණෙනකොට සහ ඊපස්සේ ඔවුන් නිරෝධායනයට ලක් කරනකොට ඒ කටයුතු ඉතාමත්ම විමසිල්ලෙන් අපි කළ යුතුයි. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை அழைத்து வருவது என்பது அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்திருந்தார். වයිට් රාජ්‍යයෙන් ගෙන්වාගත් පිරිස විශාල වශයෙන් ආසාදිතයන් බවට පත්වීම නිසා අපි අනපේක්ෂිත ආකාරයට සෞඛ්‍ය අංශ ආරක්ෂක අංශ අර්බුදයක් නිර්මාණය වෙලා තියෙනවා අපේ රට ඇතුළේ. குவைத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவர்கள் வைரஸ் தொற்றாளர்களாக மாறுகின்றனர். இதனால் நாம் நினைக்காத அளவுக்கு சுகாதார பிரிவு மற்றும் பாதுகாப்பு பிரிவு குழப்பத்திற்கு ஆளாகியுள்ளது. சமூகத்துக்குள் வைரஸ் பரவாமல் கட்டுப்படுத்திய நாடுகளில் எங்கள் நாட்டுக்கு உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பாராட்டு இருக்கிறது. ஆனால் நாங்கள் மெதுவாக வெளிநாடுகளில் உள்ள இலங்கை மாணவர்கள், அங்குள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் வேலை வாய்ப்புக்காக சென்றவர்களை அழைத்து வரும் நடவடிக்கையை நாம் ஆரம்பித்தோம். நாங்கள் நினைக்கின்ற அளவுக்கு இலகுவாக இந்த விடயத்தை செய்ய முடியாது. தனிமைப்படுத்தப்படாமல் எங்களுக்கு செயற்படவும் முடியாது. தனிமைப்படுத்த இடங்களை அமைப்பது அவ்வளவு இலகுவான விடயமும் அல்ல. 41,000க்கும் அதிகமானவர்கள் நாட்டுக்கு வருவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர். 41,000 பேரை அழைத்து வரும் பொழுது அவர்கள் நோயால் பீடிக்கப்பட்டால் எங்கள் வைத்தியசாலைகளின் கட்டமைப்பு அதற்கு சரியாக இருக்குமா? இது தொடர்பில் அமைச்சரவையில் நீண்ட நேரம் பேசப்பட்டன. எனவே அழைத்து வருவது தொடர்பில் வழிகாட்டல் திட்டம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. முதலில் பாடசாலை மாணவர்கள், 2வது அரசு சேவையாளர்கள், 3வது நோயாளர்களாக உள்ள மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியாத நபர்கள், அதன் பின்னர் தான் தொழிலாளர்கள் அழைக்கப்படுவர். சுகாதார அமைச்சுடன் கலந்துரையாடி திட்டம் ஒன்றின் அடிப்படையில் சகலரையும் அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். මේ සංඛ්‍යාව 41,000කට වඩා වැඩි. එම 41,000ක් ගෙනල්ලා අපි කොහොමද කරන්නේ කියන එක පිළිබඳ මේ රෝහල් පද්ධතිය ඔරොත්තු දෙයිද? ඒ අය ආසාදිතව වෙලා පැමිණුණොත් කියන ප්‍රශ්නය දීර්ඝ වශයෙන් කැබිනට් මණ්ඩලයේදී සාකච්ඡා කළා. சீசல்ஸ் நாட்டிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டவர்கள் குறித்து ஸ்ரீலங்கா போஜன பெரமுன கட்சி அலுவலகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட பிவித்துரு ஹெல உரிமை அமைப்பின் தலைவர் உதய கம்மன்பில கருத்து தெரிவித்தார்.
வெளிநாடுகளில் இருந்து எவர் இலங்கைக்கு வந்தாலும் நாட்டில் உள்ள தனிமைப்படுத்தல் சட்டம் அனைவருக்கும் பொருந்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். දැන් සිද්ධ වෙලා තියෙන්නේ මේක හරියට ග්‍රාමීය රෝහලේ ප්‍රතිකාර කළ නොහැකි රෝගියෙක්ව ගිලන් රථයක දාලා දිසා රෝහලට යවනවා වගේ වැඩක්. පිළිකා රෝගීන් හෘද රෝගීන්ට ප්‍රතිකාර අවශ්‍ය වෙලා. ඔවුන්ගේ රටේ ප්‍රතිකාර කිරීමේ හැකියාවක් නැහැ. අනිත් පැත්තට ඒ රෝගීන්ගේ ඉතිහාසය දන්නා වෛද්‍යවරුන් මුළු ලෝකෙම්ම සිටින්නේ ලංකාවේ පමණයි. ඉතින් ඒ රෝගීන් ශ්‍රී ලංකාවට ගෙනවිත් ප්‍රතිකාර කරනවා ඇරුණකොට ඔවුන්ට මැරෙන්න හරින්න කියලාද විපක්ෂය අද යෝජනා කරන්නේ. සීෂෙල්ස් වලින් ඉඳලා ආපුවා නිරෝධායනයට යමු වුණා කියලා. එතකොට ඒ පැමිණි පිරිස රෝගීන්ද? නෑ මම පැහැදිලි කරා 35 දෙනෙක් ඉන්නවා. එතන රෝගීන් සහ රෝගීන්ට අසාත්තු කරන්න පැමිණි අය දෙගොල්ලම තමයි 35 දෙනා. ඒ පැමිණලා තියෙන බරපතල රෝගීන් නම් මොන් දින කීයක් නිරෝධායනයට ලක් වෙලා තියෙනවද? මම ඉතා පැහැදිලිව කිව්වා උන් හෘද රෝගීන් සහ පිළිකා රෝගීන් කියලා උන් දැන්ට නිරෝධායනය වෙමින් ඉන්නේ. ලංකාවේ සාමාන්‍ය තත්ත්වය අපි දන්නවා. ඔවුන් නිරෝධායනයට ලක් කරන්න ලංකාවේ නිරෝධායනයේ පවතින නීති රීති වලට සියල්ලටම උන් යටත්. දැන් ඔවුන් රැගෙන යන්න තව සති දෙකකින් ගුවන් යානයක් එනවා කියලා තොරතුරු වාර්තා වෙනවා. ඒකට ඔවුන් කොච්චර කාලයක් නිරෝධායනය වෙනවද? රටේ පවතින නීති අනුව තමයි වෙන්නේ. ඒතර මම කවුද සිකියුරිටි ගාඩ් කෙනෙක් නෙවෙයි. ඒ කට්ටිය කී දවසක් වෙනකද කියලා ඒ ගාව කට්ටිය කියලා මුර කරන්න. ඒක තමුන්නාන්සලා කී දවසක් රටේ පවතින නීති තමයි උන්ටත් අදාළ. උන්ට විශේෂ නීතියක් අදාළ කරලා නැහැ. කාටවත් විශේෂත්වයක් කරන්නේ නැහැ. ජනාධිපතිතුමාගේ පුතා ලංකාවට ගෙනාවත් නිරෝධායන නීති වලට යටත් වෙනවා. අපේ මේ රට ඔබ දන්නවා ඇති අද වෙන විට දවස් 28කින් සමාජයෙන් කොරෝනා රෝගීක වාර්තා වෙලා නැහැ. ලෝකේ තව ඔබට කියතයි දෙවෙනි රටක් වියට්නාමයේ වගේ රටවල් 14යි එහෙම තියෙන්නේ. එතනට ගෙනාවේ සැමට නීතිය එකලස ක්‍රියාත්මක කළ නිසා. ලොක්කගේ පුතා සොක්කගේ පුතා කියලා වෙන් කරා නම් මේ තවත් ඇමරිකාවක් ඉතාලියක් ස්පාඤ්ඤා බ්‍රසීලයක් රුසියාවක් බවට ලංකාව පත් වෙන ඉඩ තිබුණා. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ஆறுமுகன் தொண்டமானின் பூதவுடல் தற்சமயம் சௌமிக பவனில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது பூதவுடல் இன்று காலை நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. மறைந்த அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் பூதவுடல் இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தினர். இதேவேளை அன்னாரின் பூதவுடல் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகமான சௌமிய பவனில் தற்சமயம் வைக்கப்பட்டுள்ளது. நாளை வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு கொழும்பிலிருந்து கம்பளை நோக்கி எடுத்துச் செல்லப்படும் பூதவுடல் புசல்லாவை வழியாக ரம்பொடை வெவன்டனில் உள்ள அன்னாரின் இல்லத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் சனிக்கிழமை காலை 7:30 மணிக்கு அவரது இல்லத்திலிருந்து லபுக்கலை, நூரெலியா, நானோய, லிந்துலை, தலவாக்கலை வழியாக கொட்டகலையில் உள்ள CLF வளாகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 மணிக்கு கொட்டகலை CLF வளாகத்திலிருந்து ஹட்டன், டிக்கோயா வழியாக நோர்வூட் சௌமியமூர்த்தி தொண்டமான் விளையாட்டு அரங்குக்கு பூதவுடல் எடுத்துச் செல்லப்பட்டு பிற்பகல் 4 மணியளவில் இறுதிக்கிரியைகள் நடைபெறும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் இறுதிக்கிரியைகள் பூரண அரச மரியாதையுடன் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அமைச்சரின் மறைவையொட்டி மலையகம் எங்கும் வெள்ளை கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ளன. அத்துடன் தொழிலாளர்களின் வருகையிலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதேவேளை மறைந்த அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானுக்கு வவுனியாவில் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. சிதம்பரம் RK ஃபவுண்டேஷன் அமைப்பின் ஏற்பாட்டில் அமைச்சரின் உருவப்படத்துக்கு மலரஞ்சலி செலுத்தி நினைவுச் சுடர் ஏற்றப்பட்டது. அத்துடன் மலையகத்தின் பல இடங்களிலும் அஞ்சலி நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. இதேவேளை எதிர்வரும் பொதுத் தேர்தலில் நூரெலியா மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் வெற்றிடத்திற்கு அவரது புதல்வர் ஜீவன் தொண்டமான் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். வேட்புமனுவில் திருத்தம் செய்யும் காங்கிரஸ் பொதுச் செயலாளரின் எழுத்துமூல பரிந்துரை கடிதம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவர் செந்தில் தொண்டமான் தலைமையிலான குழுவினர் பிரதமரிடம் நேற்று கையளித்தனர். இதுகுறித்து ஊவா மாகாணத்தின் முன்னாள் அமைச்சரும் பிரதமரின் இணைப்புச் செயலாளருமான செந்தில் தொண்டமான் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கௌரவ ஆறுமுக தொண்டமான் அவர்கள் இயற்கை ஏந்தினார். அதன் பிறகு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட கடமைகள் தொடர்ந்து மலைய மக்களுக்கு என்றைக்குமே நிற்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை சந்தித்து அவரோட
இரங்கலை நேரடியாக தெரிவிக்கணும்னு சொல்லி எங்களை அழைச்சிருந்தாங்க. நேற்று அவர் வந்து நேரடியாக நைட்டு தகவல் தெரிஞ்சோன்னு 9:30 மணி அளவு நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் பார்த்ததுக்கு, அவருக்கு வந்து எங்களுக்கு பார்த்து ஒத்துழைப்பு வழங்கினதுக்கு, கௌரவ ஆறுமுக தொண்டமான் அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருந்தது, இவ்வளோ காலம் இருந்ததுக்கு அவருக்கு எங்களோட நன்றிகளை தெரிவித்தோம். அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், கௌரவ ஆறுமுக தொண்டமான் அவர்கள் இல்லாத இடத்துல இன்னொரு ஆள் போட்டியிட, ஏன்னா அவர் தேர்தலில் ஒரு வேட்பாளராக இருக்கிறாரு, இன்னொரு ஆள் அந்த இடத்துல போட்டியிடக்கூடிய சூழ்நிலை, அந்த இடத்த நாங்கள் ஃபில் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். அது சம்மந்தமாக எங்கள் கட்சியில் வந்து இன்றைக்கி காலம்புற உயர்கட்ட குழு உட்காந்து கிட்டத்தட்ட பல மணி நேரம் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் கௌரவ ஆறுமுக தொண்டமான் அவர்களுக்கு பதிலாக நுவரெலியா மாவட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட இளைஞர் அணி பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் போட்டி போடுவார். அது வந்து ஏகமனமான தீர்மானமாக எடுத்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட பொதுச் செயலாளர் அன்ஷா சிவராஜா அவர்கள் கையெழுத்தில் அந்த கடிதத்தை இன்றைக்கி SLPPயோட தலைவரும் இந்த நாட்டோட பிரதம மந்திரியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கையெழுத்திருக்கோம். அவரும் அதை ஏற்றுக்கிட்டு அது ஒரு நல்ல முடிவுன்றிருக்கிறாரு. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொடர்ந்து சௌமியமூர்த்தி தொண்டமனையோட கொள்கைகளையும் கௌரவ ஆறுமுக தொண்டமான் அவர்களோட கொள்கைகளையும் தொடர்ந்து செயல்படும் கூறி, கௌரவ ஆறுமுக தொண்டமான் அவர்கள் வந்து நேற்று காலமான பிறகுலேருந்து தலைவர் பதவி வந்து அது வந்து நாங்கள் வந்து அதுக்குள்ள தேர்தலும் வைக்கல, அதுக்குள்ளே முன்னெடுக்கிறதுக்கான நடவடிக்கை வைக்கல. இதுக்கு முன்னாடி சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா காலமான பிறகு கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு பிறகு தான் தலைவர் யாருன்னு தீர்மானித்தோம். அது வரைக்கும் அந்த தலைவர் பதவி அப்படி வேக்கண்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி தேர்தலுக்கு பிறகு தான் கட்சி தலைவர் கட்சி தொழிற்சங்க உறுப்பினர்களோடு கலந்து பேசி அது தேசிய சபை அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் 1 வருட ஜனன தினத்தில் மலையகத்திற்கான தேசிய பல்கலைக்கழகம் ஒன்று கொட்டகலையில் திறக்கப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இது இத்தனை நாள் நாட்டு மக்களுக்கு அவர் செய்த சேவையை கௌரவப்படுத்தும் வகையில் அமையும் எனவும் தெரிவித்துள்ளார். சாகச்சாவட்ட ராசியாக අපේ අමාත්‍යාංශය සමග පැවතුණා. சம்பத்தென்னவில் அனுமதி பெற்ற விசேட பல்கலைக்கழகம் ஒன்றும், அம்பேவிளையில் உயிரியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஒன்றும், கொட்டகலையில் தேசிய பல்கலைக்கழகம் ஒன்றையும் பெற்றுத் தருவதற்கான அமைச்சு மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று நிறைவடைந்து அடுத்த வாரம் அமைச்சரவை பத்திரம் ஒன்றையும் வெளியிட உள்ளோம். கொட்டகலை, களுத்துறை, நுவரெலியா மற்றும் ஏனைய 4 மாவட்டங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கான நிதிகளும் ஒதுக்கப்பட்டு அதற்காக அமைச்சரவை பத்திரம் ஒன்றும் வழங்கப்பட உள்ளது. இது மறைந்த அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானுக்கு செய்யும் மரியாதையாகவே கருதுகின்றோம். அவருடைய கனவு, அதாவது நுவரெலியா மாவட்டத்தின் கொட்டகலை பல்கலைக்கழகம் அவரது மறைவின் 1 வருட பூர்த்தி என்று திறந்து வைக்கப்பட உள்ளது. එතුමාට කරන ගෞරවයක් වශයෙන් එතුමාගේ සිහිනයක් වූ නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ කොටගල විශ්වවිද්‍යාලය එතුමාගේ මරණයෙන් අවුරුද්දක් පිරෙන දිනේ වන විට අපිට මහ පොළොවේ යථාර්ථයක් බවට පත් කරලා ආරම්භ කරන්න කටයුතු කරන බව. பொதுத் தேர்தல் திகதியை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணைகள் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பொதுத் தேர்தலை எதிர்வரும் ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடத்துவதாக அறிவித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி மற்றும் நாடாளுமன்றத்தை கலைப்பதாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி ஆகியவற்றை ரத்து செய்யுமாறு கோரி உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணை 8வது நாளாக இன்று காலை ஆரம்பமாகியது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரியவின் தலைமையில் உயர் நீதிமன்ற நீதியரசர்களான புவனக அழுவிகார, சிசிரடி ஆப்ரோ, பிரியந்த ஜாவர்தன, விஜித் மலல்கொட ஆகிய 5 அடங்கிய குழாமினால் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டத்தரணி சரித குணரத்ன, மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம், ஊடகவியலாளர் விக்டர் ஐவன், ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட 7 தரப்பினர் அடிப்படை உரிமை மீறல் மனுவை உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்திருந்தனர். தேர்தல் நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட தினம் தொடர்பில் சட்டத்தரணி சரித குணரத்னவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தொடரப்போவதில்லை என கடந்த வாரம் மன்றுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை இந்த மனுக்களின் பிரதிவாதிகளாக சட்டமா அதிபர் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய, உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி நளின் அபேசேகர, பேராசிரியர் ரத்ன ஜீவன் ஹோல், ஜனாதிபதியின் செயலாளர் PB ஜெயசுந்தர, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அனில் ஜெயசிங்க ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த மனுக்கள் மீதான விசாரணை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் கொரோனா வைரஸால் 1.58 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
மேலும் பலி எண்ணிக்கை 4540 உயர்வடைந்துள்ளது. மறுபுறம் இந்தியாவில் விவசாயிகள் வெட்டுக்கிளிகளின் தாக்கத்தினால் திணறி வருகின்றனர். இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. வைரஸ் அறிகுறி உள்ளவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளித்தல் உள்ளிட்ட பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. எனினும் நாடு முழுவதும் வைரஸ் உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை மற்றும் உயிரிழப்புகள் தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இந்நிலையில் இன்று காலை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் மொத்தமாக 1,58,613 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவை தொடர்ந்து உலக நாடுகள் சந்தித்திருக்கும் பிரச்சினை வெட்டுக்கிளிகள் படையெடுப்பாகும். இந்த வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பினால் கென்யா, சோமாலியா ஆகிய நாடுகள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஐநா அமைப்பு இந்த வெட்டுக்கிளிகள் இந்தியாவை நோக்கி படையெடுக்கும் என எச்சரிக்கையை விடுத்திருந்தது. இதன்படி ஜெய்ப்பூர், ஒடிசா உள்ளிட்ட பல இடங்களில் இந்த வெட்டுக்கிளிகளின் தாக்கம் அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இந்த பாலைவன வெட்டுக்கிளிகளை கையாள்வது குறித்து ஒடிசா மாநில வேளாண்மைத்துறை அமைச்சர் விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார். நமது எல்லைப் பகுதிகளில் அதிகமாக வெட்டுக்கிளிகள் காணப்படுகின்றன. எனவே இதுகுறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அவர் எச்சரித்துள்ளார். ஒடிசா வேளாண்மை கல்லூரி வெளியிட்டுள்ள ஆலோசனைகளை விவசாயிகள் பின்பற்ற வேண்டும். அத்துடன் இந்த வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பிலிருந்து பயிர்களை பாதுகாக்க வேப்பம் விதைகள் கலந்த தண்ணீரை பயிர்களுக்கு தெளியுங்கள். இல்லையெனில் சந்தையில் கிடைக்கும் வேப்பம் விதை கலந்த பூச்சி மருந்துகளை பயிர்களுக்கு தெளியுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ராஜஸ்தானில் வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பை கண்காணிக்க ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு தமிழகத்திற்கு வரும் வாய்ப்புகள் மிகவும் குறைவு என தமிழக வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது. கோவிட் தாக்கத்தினால் உலகளவில் 3,57,807 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தொற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் ஆயிரக்கணக்கான மருத்துவர்களும் தாதியர்களும் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருப்பதாக அந்நாட்டின் நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் அறிவித்துள்ளது. உலகை உலுக்கும் கொடிய கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இந்த நோய்க்கான மருந்து இதுவரையில் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாது உலக நாடுகள் திணறி வருகின்றன. உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 58,07,702 பதிவாகியுள்ளது. மேலும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 3,57,807 உயர்வடைந்துள்ளது. அத்தோடு இந்த தொற்றிலிருந்து இதுவரையில் 25,11,143 பேர் குணமாகியுள்ளனர். இந்நிலையில் கொரோனா நோய் தொற்றால் அதிகம் பாதிப்புக்குள்ளாகியுள்ள நாடுகளில் அமெரிக்கா தொடர்ந்தும் முதலிடத்தில் இருந்து வருகின்றது. அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தொற்று நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,00,000 கடந்துள்ளது. அங்கு இதுவரை மொத்தமாக 17,45,911 பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இதுவரையில் 1,02,114 பேர் பலியாகியுள்ளனர். அத்தோடு இந்த தொற்றிலிருந்து 4,90,151 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கொரோனா காரணமாக 1,00,000க்கும் மேற்பட்ட அமெரிக்கர்களை இழக்க நேரிடும் என அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தொற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் மற்றும் தாதியர்கள் கொரோனா தொற்றுக்குள்ளாகி இருப்பதாக அந்நாட்டின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளான 62,344 சுகாதார சேவையாளர்களில் குறைந்தது 291 பேர் உயிரிழந்துள்ளார்கள் என அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் தொடர்ந்தும் பிரேசில் உள்ளது. பிரேசிலில் புதிதாக 1,148 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 25,697 உயர்வடைந்துள்ளது. அதே நேரம் அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,14,661 உயர்வடைந்துள்ளது. பிரேசிலிற்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் தொடர்ந்தும் ரஷ்யா உள்ளது. ரஷ்யாவில் புதிதாக 8,371 பேர் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,142 உயர்வடைந்துள்ளது. அதே நேரம் அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 37,90,501 பதிவாகியுள்ளது. தென்கொரியாவில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ள கொரோனா வைரஸ் பரவல் தொடரும் பட்சத்தில் சமூக விலகல் விதிமுறைகள் கடுமையாக்கப்படும் என அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2 மாதங்களில் இல்லாத அளவாக கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும்
தென்கொரியாவில் புதிதாக 79 பேருக்கு கோவிட்-19 தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக 4வது இடத்தில் உள்ள ஸ்பெயினில் 2,84,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 27,101 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை அங்கு உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் நேற்று முதல் 10 நாட்களுக்கு துக்க தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் மிகப்பெரிய இடையதள வர்த்தக நிறுவனம் ஒன்றில் பணிபுரிபவர்கள் பெரும்பாலானோருக்கு நோய் தொற்று பரவியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு பணிபுரியும் சுமார் 4,000 பணியாளர்களுக்கு நோய் தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தென்கொரியாவில் சுமார் 2 மாதங்களுக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்ட மறுநாளே அவை மூடப்பட்டு மீண்டும் இணைய வழியே பாடங்கள் நடத்தப்படுகின்றன. இந்த அளவில் யூடிவியின் இன்றைய பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. எமது அடுத்த செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.